பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களால் சென்னை பல்லாவரத்தில் இருந்து தாம்பரம் நோக்கி செல்லும் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பவித்ரகுமார் வழங்கிட கேட்கலாம். பவித்ரகுமார் வணக்கம். ஜிஎஸ்டி சாலையோட தற்போதைய போக்குவரத்து நிலவரம் என்ன பவித்ரகுமார்? வணக்கம். இந்த பொங்கல் பண்டிகையை தொடரும் விடுமுறை காரணமாக தங்களின் சொந்த ஊரில் பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னையிலிருந்து தென் மாவட்டத்தை நோக்கி மக்கள் படையெடுத்து வருகின்றனர். இதன் காரணமாக பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த பல்லாவரம் குரோம்பேட்டை தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை மற்றும் பல்லாவரம் ரேடியல் சாலையில் முழுவதுமாக வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நிற்கின்றதை காண முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து போலீசார் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலை பொறுத்தவரையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுவதனால் கடந்த தீபாவளி அன்று தாம்பரம் போக்குவரத்து காவல்துறை சார்பாக போக்குவரத்து மாற்றம் செய்து போக்குவரத்தை சீர் செய்யும் பணிகள் மேற்கொண்டனர். குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர் சிக்னலில் இந்த வாகனங்கள் யூட்டர்ன் அடித்து செல்வதனால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தடுப்பதற்காக இந்த பேரிகேடுகளை அமைத்து பொதுமக்கள் மட்டுமே அந்த சாலைகளை கடந்து செல்லும் விதமாக போக்குவரத்தை முறைப்படுத்தியிருந்தனர். இந்நிலையில் அது போன்ற போக்குவரத்து மாற்றத்தையே தற்போதும் செய்துள்ளனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் கணிசமாகவே குறைந்துள்ளதாகவே வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் தெரிவித்திருந்தனர். ஆனால் இன்றைய தினத்திலே சாயங்காலம் தொடங்கி நேரம் ஆக ஆக இந்த வாகனம் போக்குவரத்து என்பது அதிகரித்தே காணப்பட்டது. இதனால் குரோம்பேட்டை ராதா நகரை இணைக்கும் இந்த சுரங்கப்பாதை பணிகளும் நடைபெறுவதனால் வாகனங்கள் அந்த 4 வரிசையில் 2 வரிசையில் செல்வதனால் இது மிகுந்த ஒரு குறுகிய நிலை ஏற்படுகிறது. இதனால் இந்த போக்குவரத்து நெரிசல் அதிகரித்தே காணப்படுகிறது. இதை தவிர்த்து ஜிஎஸ்டி சாலை பொறுத்தவரையில் இந்த போக்குவரத்து காவல்துறையினர் அதிக அளவில் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு போக்குவரத்தை முறையாக சீர் செய்து வருவதனால் அந்த போக்குவரத்து நெரிசலானது கணிசமாக குறைந்து வருகிறது. ஆனாலும் நேரம் செல்ல இந்த வாகன ஓட்டிகள் அதிகப்படியாக படையெடுப்பதனால் இந்த போக்குவரத்து நெரிசலானது மேலும் உயரவே கூடும் என்பதே இந்த பகுதியில் காணப்படுகிறது. கூடுதல் தகவலுக்கு நன்றி பவித்ரகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.